ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரம்பரியமான பருப்பு வடை தாங்க செய்ய போகிறோம். நல்லா சாஃப்டாகவும் மொறுமொறுனும் வர்றதுக்கு சில டிப்ஸுகள் சொல்லியிருக்கேன். அதனால் கடைசி வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த கப்பில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. அதை ஒரு பவுலில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி 2-3 முறை நல்லா கழுவி இருத்துடுங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு ஃபேன் கடியில் ஒரு 20 நிமிஷம் வச்சு விட்டுருங்க. இந்த கடலைப்பருப்பு மலர்க்கிற தண்ணியெலாம் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் வடைப்பருப்பு அரைச்சிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம தண்ணி வடிகட்டினோடனே அரைச்சோம்னா மாவு வந்து சதனாக, அதாவது லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற சாமான்கள்லாம் போட்டு நம்ம கலந்து வடை போடும்போது வடையில் வந்து எண்ணெய் கோத்துட்டு வரும், மாவு லூஸ் ஆகிடும். அதனால் இந்த பருப்பை வந்து கொஞ்சம் ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வடை மாவு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த வடைக்கு வந்து சில சாமான்களை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் ஒரு பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வடை வந்து சாஃப்டாக முறுமுறுன்னு வர்றதுக்கு நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயத்தை. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து அந்த வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து அரைக்கிறதுனால வடை வந்து சாஃப்டாகவும் முறுமுறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து பாதி அளவுக்கு எடுத்து இந்த மிக்சியில் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்து அரைக்கும் போது. இதை வந்து மாவு அரைச்ச பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இப்போ வடை மாவு அரைச்சிக்கலாம். நான் ஒரு 20-30 நிமிஷம் தண்ணியை வடிகட்டிட்டு ஃபேன் கடியில் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சோம்னா உள்ளே இருக்கிறது மட்டும் நல்லா நைஸாக மறைஞ்சிடும், மேலே இருக்கிறது பருப்பாக அப்படியே இருக்கும். அதனால் பாதியாக நான் அரைச்சிக்க போகிறேன். முதல்ல பாதியை போட்டுட்டு விட்டு மிக்சியை வந்து விட்டு அரைக்கணும். அதுக்கப்புறம் வந்து கையை வச்சு நல்லா கலரி விட்டும் நீங்கள் அரைச்சிக்கணும். எல்லாம் அரைகிற மாதிரி ஒரு 75% வந்து அரைஞ்சிருக்கணும். முழுசாக நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், மாவு வந்து லூஸ் ஆகலை, அப்படியே நல்லா இருக்குது பாருங்கள். வடை தட்டுறதுக்கு பக்குவமான கரெக்டான பதமாக இருக்குது பாருங்கள். இப்போ இது ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் சொன்ன இந்த டிப்ஸை நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வடை ரொம்ப நல்லா வரும். மறுபடியும் மீதம் இருக்கிற பருப்பையும் அதே மாதிரி அரைச்சிக்கலாம். அதாவது கரகரப்பாக அரைச்சிக்கணும்னு சொல்கிறேன். அதாவது 75% தான் நீங்கள் அரைச்சிருக்கணும். முழுசாக அரையக்கூடாது, நைஸாக அரையக்கூடாது. இப்போ இதையும் அரைச்சாச்சு. எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். கரெக்டான பதமாக இருக்குது பாருங்கள். ரொம்ப லூஸாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. வடை தட்டத்துக்கு பக்குவமாக அருமையாக இருக்குது பாருங்கள். ஒரு 1/2 கைப்பிடி அளவு வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாவோட சேர்த்துடலாம். இந்த வடை போட்டுட்ட பிறகு அங்கங்கே வாயில் கடிப்படும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். மீதம் இருக்கிற வெங்காயத்தையும் நம்ம இதோடவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் நம்ம இதோடவே சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாவும் அங்கங்கே கடிப்படும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதோடவே நம்ம அரைச்சி வச்ச வரமிளகாய் விழுது, பூண்டு வரமிளகாலாம் அரைச்சோம் இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. இந்த புதினாவோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வடையில். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லினா 1/2 கைப்பிடி அளவு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. புதினா வந்து அதிகமாக சேர்த்துக்க வேணாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்ட பிறகு கை வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி வடைப்பருப்பு அரைச்சி வடை செய்து பாருங்கள். எல்லாருமே வீட்டில் பாராட்டுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம வச்சு நல்லா கை வச்சு நல்லா கலந்தாச்சு பாருங்கள். மாவு வந்து ரொம்ப லூஸாக ஆகவே இல்லை பாருங்கள், டைட்டாகவும் இல்லை. கரெக்டாக உருண்டை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ வந்து அப்படியே ஒரு உருண்டை எடுத்து நான் உள்ளங்கையில் வச்சுட்டு இன்னொரு உள்ளங்கையை வச்சு அப்படியே அழுத்துனீங்கன்னா வடை வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக அருமையாக வரும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் பக்கத்துலேயே வந்து எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதே மாதிரி வடையை தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம்.
நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. ஒரு உருண்டை எடுத்து உள்ளங்கையில் வச்சுட்டு இன்னொரு உள்ளங்கையை வச்சு அழுத்துனீங்கன்னா அழகாக ஷேப்பாக வடை வந்துருச்சு பாருங்கள். ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருக்குது. அதை அப்படியே எண்ணெயில் போட்டுருங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க. அப்படி சூடாக இருந்துச்சுன்னா போட்ட உடனே மேலே கருகி போயிடும். உள்ள மாவு அப்படியே இருக்கும். அப்புறம் வடை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் எண்ணெய் காஞ்ச பிறகு அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு வடையை தட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே மேலெல்லாம் நல்லா வெந்து நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு வடையை எடுத்துடலாம். இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா சாஃப்டாகவும் மொறுமொறுன்னு வர்றதுக்கு நம்ம வெங்காயம் சேர்த்து அரைக்கிறோம் இல்லையா, வரமிளகா பூண்டு இஞ்சியெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது வெங்காயம் சேர்த்து அரைக்கிறதுனால நல்லா சாஃப்டாகவும் மொறுமொறுன்னு வரும். நீ வெங்காயம் சேர்த்து அரைக்காமல் பண்ணிங்கன்னா வடை ஹார்டாக இருக்கும், அதாவது கெட்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை வெங்காயம் சேர்த்து இன்னும் கூட நீங்கள் வெங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம். போட்டு அரைச்சி செய்து பாருங்கள். சுவையும் சரி சாஃப்டாகவும் இருக்கும், அதோட மொறுமொறுன்னு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதை மாதிரி செய்து பாருங்கள். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். பார்க்கும்போதே தெரியுது நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நல்லா திருப்பி விட்டுட்டு நம்ம வேறு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. எப்பவும் எல்லாருமே வடை செய்வீங்க தான். இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள். எப்பவும் இதே மாதிரி தான் செய்வீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் செய்வேன். எல்லாருமே ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வடையை. மீதம் இருக்கிற வடை மாவையும் நம்ம வடையாக தட்டி போட்டு எடுத்துக்கலாம். என்னடா வளவலன்னு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்வேனோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அவ்வளவுதான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மீதம் இருக்கிற வடையையும் நம்ம வடையாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அதுவும் நல்ல பொன்னிறமாக நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். அதையே நம்ம அதை பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க பருப்பு வடை அருமையாக தயாராகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, அருமையாக மணக்க பருப்பு வடை சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். அப்படியே புட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க, முறுமுறுன்னு இருக்கும். சுட சுட சாப்பிடும்போது 10 வடை கூட சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. நன்றி, வணக்கம்.